ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நம்ம ஒரு ஸ்டைல் சுஷி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிபாத் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், எண்ணெய் ஒரு 10 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம். இது எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் பியாடிக்கு சில்லி 5 நம்பர் அளவு சேர்க்குறேன். இது இல்லைன்னா கூட சாதா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு எள்ளு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், வாங்கிபாத் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய், கொஞ்சம் சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதும் நம்ம அரைச்சி வச்ச வாங்கிபாத் மசாலா 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இதோட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 1/4 எலுமிச்சைப்பழ அளவு புளி ஊற வச்சு இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கேரளா ரைஸ் 1 கப் அளவு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ரைஸ் இல்லைனாலும் நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி இருந்தால் தான் சூஷி செய்ய முடியும். அதுக்காக இது மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் கூட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்ச ரைஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒன்றோட ஒன்று நல்லா கலந்தாலே போதும். அவ்வளவுதான், வாங்கிபாத் ஸ்டிக்கி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கீரை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பாலக்கீரை இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம். இதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த கீரையை சேர்த்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு மட்டும் கொதிக்க வச்சுட்டு இந்த கீரையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூஷி ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கீரை இதை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு கீரையாக அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த வாங்கிபாத் ரைஸை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் வெஜிடபிள் ஸ்டஃபிங்காக நான் வெள்ளரிக்காவும் கேரட்டும் வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அவகேடோ கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டு நீங்கள் ரோல் பண்ண தான் அந்த கீரைலாம் உடையாமல் நல்லா வரும். அவ்வளவுதான், நல்லா அழகாக ரோல் பண்ணியாச்சு. இதை ஒரு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம ஒரு ஸ்டைல் லோக்கல் சூஷி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.